சர்வதேச கிரிக்கெட்டில் 6 பந்தில் 6 சிக்சர்களை அடித்த 3வது வீரர் என்ற வரலாற்று சாதனையை திபேந்திர சிங் ஆரி படைத்துள்ளார். ஆட்டத்தின் கடைசி ஓவரில் அவர் இந்த மெகா சாதனையை படைத்திருக்கிறார். கட்டார் அணிக்கு எதிரான போட்டியில் நேபாள் அணி 19 ஓவர்களில் 174 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இதன்போது திபேந்திர சிங் 15 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 28 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அப்போது கடைசி ஓவரில் கம்ரான் கான் பந்து வீச்சில் திபேந்திர சிங் 6 சிக்சர்களை பறக்கவிட்டதால் நேபாள் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 210 ரன்களை குவித்தது. திபேந்திர சிங் 64 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக சர்வதேச கிரிக்கெட்டில் 2007ஆம் ஆண்டில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில் யுவராஜ் சிங் 6 பந்தில் 6 சிக்சர்களை அடித்திருந்தார். அடுத்து 2021ஆம் ஆண்டில் பொலாட் 6 பந்தில் 6 சிக்சர்களை விளாசியிருந்தார். தற்போது 3வது வீரராக திபேந்திர சிங் இந்த சாதனையை படைத்திருக்கிறார். 24 வயதாகும் திபேந்திர சிங் மொத்தம் 60 T20 மற்றும் 55 ஒருநாள் போட்டிகளில் ஆடியிருக்கிறார். இவர் இதற்கு முன்பும் ஒருமுறை 6 பந்தில் 6 சிக்சர்களை அடித்திருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2023 தொடரின் போது மங்கோலியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நேபாள் அணி வீரர் திபேந்திர சிங் 6 பந்தில் 6 சிக்சர் அடித்திருந்தார். குறிப்பாக 10வது பந்திலேயே அரை சதம் அடித்து உலக சாதனை படைத்தார். அப்போட்டியில் நேபாள் அணி பேட்டர்கள் தொடர்ந்து விளாசியிருந்தனர். இதனால் நேபாள் அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 314 ரன்களை குவித்தது. இலக்கை துரத்தி களமிறங்கிய மங்கோலியா அணி 41 ரன்களுக்குள் சுருண்டு மகா தோல்வியை சந்தித்திருந்தது. சர்வதேச கிரிக்கெட்டில் 2 முறை 6 பந்தில் 6 சிக்சர், அதாவது 2 ஓவர்களில் 12 பந்துகளில் 12 சிக்சர்களை அடித்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை திபேந்திர சிங் படைத்திருக்கிறார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.